أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 38. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. இந்த ஆயத் 10வது அத்தியாயத்துல 85 மற்றும் 86வது வசனத்துல வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமிஸ் ஸாலிமீன். எங்கள் இறைவனே, நீ எங்களை அநியாயம் செய்யும் மக்களின் துன்பத்திற்கு உள்ளாக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள். வனஜ்ஜினா பி ரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, நிராகரிக்கும் மக்களிடமிருந்து உன் அருளை கொண்டு நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாகன்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. இதற்கான பின்னணி என்ன, இந்த வசனம் ஏன் இறங்குச்சுன்றதை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரை நம்பிய மூமின்கள் ஃபிரௌன் மற்றும் அவரது அடக்குமுறையிலிருந்து பயந்து வாழ்ந்த சூழ்நிலையை பற்றி சொல்லுது. இந்த வசனங்களுக்கு காரணமான நிகழ்வு என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல ஃபிரௌனிடம் அல்லாஹுவின் செய்தியை எடுத்து சென்ற காலம் அது. ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள்னு அறிவிச்சு கொண்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயேல் மக்களை விடுவித்துவிடு, அல்லாஹுவை வணங்குன்னு அழைச்சாங்க. ஆனா ஃபிரௌன் அதை மறுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்பற்றியவர்களையும் கடுமையா துன்புறுத்தினான். அந்த நேரத்துல ஃபிரௌன் கிட்ட இராணுவ சக்தி இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியவர்களுக்கும் எண்ணிக்கையில ரொம்ப குறைவா தான் இருந்தாங்க. கைது, கொலை, சித்திரவதை போன்ற அபாயங்கள் இருந்துச்சு. பலர் வெளிப்படையா தங்களுடைய ஈமான காட்டவே அஞ்சினாங்க. அதனால அல்லாஹுவின் முன்பாக அவங்க துவா செஞ்சாங்க. நாங்கள் உம்மை நம்பியுள்ளோம், எங்களை இவர்கள் கையில் அவமானப்படுத்தாதேன்னு துவா செஞ்சாங்க. எங்களை சோதனையாக ஆக்காதேன்னு துவா செஞ்சாங்களே, அதற்கு தப்சீர் ஆசிரியர்களின் விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, மூமின்கள் தோற்றுவிட்டால் ஃபிரௌனின் மக்கள் நாங்கள்தான் உண்மையில் இருக்கிறோம், மூசாவின் மார்க்கம் பொய்யானதுன்னு நினைச்சிடலாம். அதை தடுக்கத்தான் அவங்க இந்த துவாவை செய்யறாங்க. இரண்டாவது, கொடுமைகள் காரணமா சிலர் ஈமானில் தளரக்கூடும் என்ற பயம் ஒரு காரணம். அதனாலதான் எங்கள் ஈமான் சிதறும் அளவுக்கு எங்களை சோதிக்காதே யா அல்லாஹ்னு வேண்டாங்க. மூன்றாவது, எதிரிகள் வெற்றி பெற்றால் பாருங்கள், அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு உதவி கிடைக்கலன்னு அவங்க பெருமை பேசலாம். அதை தடுக்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டாங்க. 86வது வசனத்துல உமது அருளால் காஃபிர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாகன்னு துவா செய்ததற்கான அர்த்தம், இது வெறும் உடல் பாதுகாப்பு கிடையாது. அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சது ஈமானை பாதுகாப்பது, மன உறுதியை பாதுகாப்பது, மார்க்கத்தை பாதுகாப்பது, எதிரிகளின் கையில் அவமானப்படாமல் இருப்பது. இந்த வசனங்கள் மூலம் நமக்கு முக்கியமான பாடங்கள் என்னன்னா, முதலாவது, பயம் இருந்தாலும் தவக்குல் இருக்கலாம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் பயந்தாங்க, ஆனா அவங்க அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வச்சாங்க. அதனால பயம் இருப்பதுனால தவக்குல் இல்லாததற்கான அடையாளம் கிடையாது. இரண்டாவது, கஷ்ட நேரத்துல அவங்க ஆயுதங்களை பற்றி கவலைப்படல, தயாரும் செய்யல. முதல்ல அல்லாஹுவிடம் முறையிடுறாங்க. மூன்றாவது, எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் சக்தி இல்லாவிட்டாலும் அல்லாஹ் உதவினால் வெற்றி நிச்சயம்.
மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ் உதவினால் நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த துவாக்களுக்கு பிறகு அல்லாஹ் மூசா நபிக்கும் அவருடைய மக்களுக்கும் உதவி செஞ்சான். இறுதியில கடல் பிளக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூமின்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஃபிரௌன் மற்றும் அவனது படை மூழ்கடிக்கப்பட்டது. அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மை என்று வெளிப்பட்டது. இந்த வசனங்கள் அடக்குமுறை, அநீதி, பயம் ஆகியவற்றின் நடுவிலும் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைப்பதற்கான மிக அழகான துவாக்களில் ஒன்றாக கருதப்படுது. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.